வெல்கம் டு டிஎன்பிஎஸ் மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் கூட்டுத்தொடர் வரிசை இதில் என்னென்ன மாடல்ஸாக வரும், என்னென்ன பேசிக் ஃபார்முலாஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அதை பார்த்துக்கலாம். கொஞ்சம் நான் இந்த ஸ்கூல் ஒர்க்காக 2 வாரம் பிஸியாக இருந்தனால என்னால் தொடர்ந்து வீடியோஸ் கொடுக்க முடியல. ஒர்க்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. இனி உங்களுக்கு ரெகுலராக வீடியோஸ் வரும். என்னென்ன பேலன்ஸ் டாபிக்ஸ் இருக்கோ அது எல்லாமே அடுத்தடுத்து ஃப்ரீ டைமில் உங்களுக்கு வீடியோஸ் வந்துடும். நீங்கள் எல்லா எக்ஸாமுக்குமே ரெடி ஆகிடலாம். கம்ப்ளீட்டாக என்னோடய ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போது இந்த கூட்டுத்தொடர் வரிசையில் என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்கும் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கும். ஏன்னா இந்த ஃபார்முலாவே ஒரு சில நேரங்களில் கொஸ்டின் கேட்குறாங்க. அடுத்து இந்த ஃபார்முலா தெரிஞ்சு அப்படின்னா பின்னாடி வரக்கூடிய எல்லா கொஸ்டினும் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? நீங்கள் எல்லாமே ஷார்ட்கட்டுன்னு இல்லாமல் ஒரு சில டாபிக்ஸ்க்கு கண்டிப்பாக ஃபார்முலாஸ் படித்தே ஆகணும். அது கண்டிப்பாக படித்தாகணும்னு நான் சொல்கிறது மீன்ஸ் என்ன அப்படின்னா, ஃபார்முலாவே ஒரு சில நேரங்களில் கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ நீங்கள் இந்த இதிலே நீங்கள் கவனிச்சிங்கனாலும் கூட்டுத்தொடர் வரிசையில் ஒரு 5 ஃபார்முலா இருக்கும். அடுத்து பெருக்குத்தொடர் வரிசையில் ஃபார்முலா இருக்கும். சிறப்பு தொடர்லேயே ஃபார்முலா இருக்கும். அடுத்து அளவியல் கான்செப்ட்லேயும் ஃபார்முலாஸ் இருக்கும். ஸோ இந்த 2 டாப்பிக்கில் நிறையா ஃபார்முலாஸ் இருக்கும். நம்ம மேக்ஸ் டாப்பிக்கில் இந்த 2 டாபிக் கூட்டுத்தொடர், பெருக்குத்தொடர், சிறப்பு தொடர், அதுக்கடுத்தது அளவியல் கான்செப்ட், இந்த இதுக்குரிய ஃபார்முலாஸ் நல்லா தெளிவாக பிடிச்சாவே நீங்கள் 2 மார்க்குக்கு உறுதி. 2 மார்க்கு நான் சொல்கிறது, ஒன்று ஃபார்முலாவை கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கும் நம்ம தயாராகிடலாம். நெக்ஸ்ட்டு அந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எப்பயும் போல் நம்ம ப்ராப்ளம் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ரைட்டு. ஸோ அப்போ இந்த இதில் என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் இருக்கும், என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குன்னு கவனிங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பொது வித்தியாசம் என்ன அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் இருக்கும். ஓகே, காமன் டிஃப்ரென்ஸ். இந்த பொது வித்தியாசம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, பொது வித்தியாசம் கேட்டாங்கன்னா D = செகண்ட் T2 - T1 அப்படின்னு சொல்லுவோம். அதாவது T2னா செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம். இது ரெண்டுக்கும் என்ன வேல்யூ வருதோ அதுதான் அந்த பொது வித்தியாசம் நம்ம சொல்லலாம். ஓகேவா? இப்போ கூட்டுத்தொடர் வரிசை அப்படிங்கிறத நம்ம எப்படி, இது கூட்டுத்தொடர் வரிசை தான் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு எத்தனை உறுப்புகள் இருக்கோ அப்போ அந்த 2 உறுப்புக்கு இடையில பொது வித்தியாசம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோமா, 2, 4, 6, 8 இந்த மாதிரி எல்லா வாய்ப்பாட்டுமே நம்ம எடுத்துக்கிட்டாலுமே கூட, எல்லா நம்பர் எடுத்துக்கிட்டாலுமே கூட இதோட டிஃப்ரென்ஸ் என்ன, 2. இதோட டிஃப்ரென்ஸ் 2. இதோட டிஃப்ரென்ஸ் 2. அப்போ பொது வித்தியாசங்கிறது 2. நான் என்ன எப்படி கண்டுபிடிச்சேன், 2வது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு, ஆர் 3வது உறுப்பு மைனஸ் 2வது உறுப்பு. இந்த மாதிரி எந்த அடுத்தடுத்த முன்னாடி உள்ள உறுப்போ இல்லை அடுத்தடுத்த உறுப்போ டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்கும்போது காமன் டிஃப்ரென்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த வரிசை தான் பொது கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு சொல்லலாம். இந்த டிஃப்ரென்ஸ் தான் காமன் டிஃப்ரென்ஸ், நம்ம பொது வித்தியாசம் நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஓகே, இது நார்மலாக நம்ம தெரிஞ்சுக்கிறது. இப்போ அதே இது இன்னொரு சீரீஸ் நான் நோட் பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கு கூட்டுத்தொடர் வரிசைனா என்ன, பெருக்குத்தொடர் வரிசைனா என்ன அப்படிங்கிறது நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு சில நேரங்களில் ஜஸ்ட்டு சீரீஸ் மட்டும் கொடுத்துட்டு இது கூட்டுத்தொடர் வரிசையா பெருக்குத்தொடர் வரிசையா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இப்போ நான் எப்படி நோட் பண்ணுறேங்க அப்படிங்க, 2, 4, 16, அடுத்து 256 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது. இப்போ என்ன, ஜஸ்ட்டு இந்த வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா ஆர் இந்த ஸ்கொயர்டு அப்படிங்கிறது இல்லாமல் 2, அடுத்து 4, அடுத்து 8, 16, அடுத்து 32 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது. அப்போது இங்கே பார்த்திங்க அப்படின்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4, 4 × 2 8, 8 × 2 16, 16 × 2 32. ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கூடுதல் +2 +2 +2 ஆடாகிட்டே போயிருந்துருக்கும். ஓகேங்களா? இது கூட்டுத்தொடர் வரிசை. அதே இது இங்கே நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா 2ஆல் மல்டிபிள் ஆகிட்டே போய்கிட்டே இருக்குது. அப்போது இந்த வரிசை 2, 4, 8, 16, 32. ஸோ இந்த வரிசை நம்ம என்ன சொல்லலாம், பெருக்குத்தொடர் வரிசைன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அப்போது ஆடாகிட்டே போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா கூட்டுத்தொடர் வரிசை, மல்டிபிள் ஆகிட்டே காமன் நம்பரால் மல்டிபிள் ஆகிட்டே போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா பெருக்குத்தொடர் வரிசை. இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது. ஒரு சில நேரங்களில் ரொம்ப பேசிக்காக ஒரு சீரீஸ் 4 சீரீஸ் கொடுத்துட்டு இதில் எது கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும் அமையாது, பெருக்குத்தொடர் வரிசையில் அமையாது இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ நம்மளுக்கு இந்த பாயிண்ட்டுங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் நீங்கள் பேசிக் கூட்டுத்தொடர் வரிசை பெருக்குத்தொடர் வரிசை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இதில் இந்த ஒரு கூட்டுத்தொடர் வரிசைன்னு எதை சொல்கிறாங்க, அங்கே என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கணும், என்ன மாதிரி பாயிண்ட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு ஃபார்முலா சொன்னேன் பொது வித்தியாசம். இப்போ நம்ம கூட்டுத்தொடர் வரிசைக்குரிய ஃபார்முலா மட்டும் நம்ம பார்க்கலாம். அடுத்து நம்ம பெருக்குத்தொடர் வரிசை பார்த்துக்கலாம். இப்போ இந்த கூட்டுத்தொடர் வரிசையில் இந்த கூட்டுத்தொடர் வரிசையோட பொது வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, 2வது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு, ஆர் 3வது உறுப்பு மைனஸ் 2வது உறுப்பு, ஆர் 4வது உறுப்பு மைனஸ் 3வது உறுப்பு. இந்த மாதிரி எதை நீங்கள் பார்த்தாலும் காமன் டிஃப்ரென்ஸ் இருக்கணும். மோஸ்ட்லி அந்த பொது வித்தியாசம் வந்து காமனாக இருக்கணும். ஓகே, அதான் நம்ம பொது வித்தியாசம் மென்ஷன் பண்ணுறோம். அந்த கூட்டுத்தொடர் வரிசை பெருக்குத்தொடர் வரிசை அப்படிங்கிற சீரீஸில் இது கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் எடுத்தோடனே செகண்ட் உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பில்
டிஃப்ரென்ஸ் வந்துச்சு அப்படின்னா உடனே அதை வச்சே டிசைட் பண்ணிடுறாங்க. அடுத்ததும் நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரி ப்ராப்ளம்ஸ் இங்கே கொடுக்கல. இருந்தாலும் பொது வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் 2 உறுப்பு 3 உறுப்புக்கு நீங்கள் அடுத்தடுத்து பார்க்கும்போது காமன். இப்போ இங்கே 2 வந்துச்சு அப்படின்னா அடுத்த 3வது உறுப்புக்கும் 2வது உறுப்புக்குள்ள டிஃப்ரென்ஸ் 2 வந்தால், ஸோ இந்த மாதிரி வந்தது அப்படின்னா நீங்கள் அது கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதனால தான் இங்கே 2வது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு, 3வது உறுப்பு மைனஸ் 2வது உறுப்பு, இந்த மாதிரி நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஓகேவா? இது ஃபஸ்ட்டு கொஸ்டின். அடுத்து ஃபஸ்ட்டு ஃபார்முலா. செகண்ட் ஃபார்முலா, இனிமேல் வரக்கூடிய ஃபார்முலா தான் நீங்கள் ரொம்ப கவனமாக நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. என்னாவது உறுப்பு என்ன அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, ஸோ இப்போ ஏதாவது ஒரு சீரிஸ் கொடுத்து இதில் 15வது உறுப்பு என்ன, 12வது உறுப்பு என்ன அப்படின்ட்டு கேட்பாங்க. இப்போது என்னாவது உறுப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா Tn = a + n - 1 × d. இதான் அந்த 2வது ஃபார்முலா. ஓகே, ஸோ கூட்டுத்தொடர் வரிசைக்கூடிய அந்த உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. அப்போது a + n - 1 × d. இது என்னாவது உறுப்புன்னு சொல்லலாம், ஆர் அவங்க வந்துட்டு கடைசி உறுப்பு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இதனாவது உறுப்பு அப்படின்னா நம்ம அதை கடைசி உறுப்பு அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாமா? கடைசி உறுப்பு. அடுத்து 3வது ஃபார்முலா என்ன அப்படின்னா உறுப்புகளோட எண்ணிக்கை. ஓகே, உறுப்புகளின் எண்ணிக்கை என்ன, இது எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து 1 by 1 நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு இது கிளியராகவே புரியும். உறுப்புகளின் எண்ணிக்கை. ஓகே, இப்போ மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இங்கே கொஸ்டின் கேட்பாங்க. அந்த உறுப்புகளின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டாங்கன்னா n = இப்போ என்ன தான் நம்ம எத்தனை உறுப்பு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறோம். n = L - a / d + 1. இதில் L அப்படிங்கிறது கடைசி உறுப்பு, லாஸ்ட் டேர்ம், ஏங்கிறது ஃபஸ்ட் டேர்ம். ஓகேவா? / d, dங்கிறது நம்ம பொது வித்தியாசங்கிற பார்க்குறோமா, d + 1. இதுதான் வந்து உறுப்புகளோட எண்ணிக்கை. அப்போ உறுப்புகளோட எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன டேர்ம் தேவை? எல்லோட வேல்யூ தேவை, லாஸ்ட் உறுப்பு தேவை, ஃபஸ்ட்டு உறுப்பு நம்மளுக்கு தேவை, பொது வித்தியாசம் தேவை. இது 3 இருந்துச்சு அப்படின்னா நம்ம உறுப்புகளோட எண்ணிக்கை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அதே இத்தனாவது உறுப்பு என்ன அப்படின்னு கேட்டாலும் அதுக்கும் ஏவோட வேல்யூ, என்னோட வேல்யூ, டியோட வேல்யூ தேவை. இந்த 3 டேர்மு தெரிஞ்சிருந்ததுன்னா சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ த்ரோட் பெயினும் கொஞ்சம் வாய்ஸ் டிஃப்ரென்ஸாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 4வது ஃபார்முலா என்ன அப்படின்னா உறுப்புகளின் கூடுதல். உறுப்புகளோட கூடுதல். இந்த கூடுதல் கான்செப்ட்லேயே 2 இருக்குது. அதாவது கடைசி உறுப்பு தெரியாது, கடைசி உறுப்பு இல்லாமல் ஒரு சீரீஸ் மட்டும் ஸ்டார்டிங்கில் கொடுத்துட்டு இப்போ 3 + 6 + 9 + and so on ஒரு 15 உறுப்புகளோட கூடுதல் என்ன. அப்போ இங்கே வந்து கடைசி உறுப்பு என்னங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அப்போ கடைசி உறுப்பு தெரியாமல் இருந்தது அப்படின்னா அங்கே உறுப்புகளோட கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா என்ன, SN அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? உறுப்புகளோட கூடுதல் SN n / 2 × 2a + n - 1 × d. இதுதான் அந்த கடைசி உறுப்பு. கடைசி உறுப்பு தெரியல அப்படின்னா நம்ம எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது? இந்த ஃபார்முலா வச்சு தான். அப்போ இங்கேயும் வந்துட்டு நம்மளுக்கு என்ன தேவை? அந்த a வேல்யூ, d வேல்யூ, n வேல்யூ கண்டிப்பாக தேவை. ஓகேவா? ரைட். ஸோ இப்போ இங்கே அந்த கடைசி உறுப்பு தெரியலை அப்படின்னா நம்ம எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறோங்கிறதுக்கு இந்த ஃபார்முலா. அடுத்து இப்போ 5வது ஃபார்முலா நான் மென்ஷன் பண்ணுறது என்ன அப்படின்னா கடைசி உறுப்பு கொடுத்துருந்தோம் அதோட கூடுதல் என்ன. இப்போ இதே சீரீஸில் 3 + 6 + 9 + and so on அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று 71ன்னு சொல்லலாம், இல்லை 82, இந்த மாதிரி எப்படியா கான்செப்டில் அங்கே மென்ஷன் பண்ணிட்டு லாஸ்ட்டில் ஒரு சீரீஸ் வந்து அப்போது இந்த வேல்யூ தான் அந்த கடைசி உறுப்புங்கிறது நம்மளுக்கு பார்த்த உடனே தெரியுது. அந்த சீரீஸ் பார்த்த உடனே அப்போ இதுதான் கடைசி உறுப்பு. ஓகேவா? முதல் உறுப்பு ஏங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்போ இந்த மாதிரி கடைசி உறுப்பு கொடுத்து அந்த கூடுதல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா SN = n/2 × a + l. அப்போ முதல் உறுப்பும் கடைசி உறுப்பும் தெரிஞ்சிருந்து அதோட கூடுதல் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணிடலாம். அதே இது கடைசி உறுப்பு தெரியாமல் இருந்தது அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலா. இதில் இடையில இன்னும் ஒரு சில ஒர்க்லாம் இருக்கும், நம்ம அதை 1 by 1 நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். இப்போ ப்ராப்ளம்ஸ் நம்ம ஒவ்வொன்றும் பேசிக் ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்ப்போம். அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோஸ்லாம் இல்லை டவுட் நீங்கள் என்னென்ன கேட்கும்போது கிளியர் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பாருங்கள். பொது வித்தியாசம் கான்செப்டில் ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. k + 1 3k மற்றும் 4k + 2 ஆகிய ஒரு கூட்டுத்தொடரில் அமைகின்ற எனில் கேயின் மதிப்பு என்ன அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கான்செப்டில் வந்துட்டு ஒரு சீரீஸ் 3 நம்பர் கொடுத்துட்டு இது கூட்டுத்தொடரில் அமைகின்றன கொடுத்துட்டாங்களா. இப்போ கூட்டுத்தொடரில் அமைகின்றன அப்படின்னு கொடுத்துட்டு கேயோட மதிப்பு கேட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்ம் வந்துட்டு இது ஃபஸ்ட்டு டேர்ம், இது செகண்ட் டேர்ம், இது தேர்டு டேர்ம். ஓகேவா? இப்போ இது பொது வித்தியாசம் கூட்டுத்தொடரில் பொது வித்தியாசம் நான் என்ன சொல்லியிருக்கேன், செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம், இந்த மாதிரி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேனா. இப்போ அதே போல் இங்கே செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம் இதோட வித்தியாசமும் தேர்டு டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம் இதோட வித்தியாசமும் சம்மாக தானே இருக்கும். ஆனால் பொது வித்தியாசம் அப்போது ரெண்டுக்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது அது சம்மாக தான் இருக்கும். இப்போ இந்த டேர்ம் எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணுங்கள்.
T2னா செகண்ட் டைமோட வேல்யூ 3K மைனஸ் ஃபஸ்ட் டைம் வேல்யூ. இப்போ இந்த இடத்துல தான் நீங்கள் கவனம் நோட் பண்ணணும். மைனஸ் டைம் வந்து நீங்கள் அடுத்த டைம் நோட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இன்கேஸ் நீங்கள் அதை கவனிக்காமல் 3K மைனஸ் ஃபஸ்ட் டைம் K + 1ன்னு போடுற மாதிரி ஆயிரும். அப்போ ஒன்லி K மட்டும்தான் மைனஸ் டைம் நீங்கள் நினச்சிக்கிட்டு அடுத்தடுத்தது நீங்கள் சிம்ப்ளை பண்ணும்போது தப்பான ஆன்சர் வந்துடும். அப்போ மைனஸ் வருது அப்படின்னாவே கண்டிப்பாக இந்த ப்ராக்கெட் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். அதான் உங்களுக்கு நல்லது. கன்ஃபியூஷன் இருக்கும். ஓகேவா? கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். இப்போது அடுத்தது தேர்ட் டைம் என்னென்னு பார்க்குறோம். 4K + 2 மைனஸ் செகண்ட் டைம் பார்த்தோம்னா 3Kங்கிற ஒன்றே மட்டும் தான் இருக்குது. அதனால நான் ப்ராக்கெட் யூஸ் பண்ணலை. ஓகேவா? ரைட். இப்போ இதில் சிம்ப்ளை பண்ணுங்கள். 3K மைனஸால் உள்ள மல்டிப்ளை பண்ணிடுறேன். அப்போ -K -1. இப்போ நான் சொன்ன பாயிண்ட் அந்த ப்ராக்கெட் யூஸ் பண்ணி அடுத்து மைனஸ் பண்ணும்போது என்ன சேஞ்சஸ் வருங்கிறது இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கும். அடுத்து 4K + 2 - 3K. இப்போ கேங்கிற வேல்யூ இந்த சைடு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், சப்ராக்ட் பண்ணுங்கள். 3K - Kனா 2K -1. அடுத்தது இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா 4K - 3K. அப்போ வெறும் K மட்டும் தான் வரும். K + 2. ஓகேவா? இப்போது இந்த கேங்கிற டேம் இந்த சைடு போயிடும். அப்போ 2K - Kங்கிற வேல்யூ வந்துடும். அடுத்தது இந்த 2 இந்த சைடு இருக்குது. -1 இந்த சைடு போகும்போது +1 மாறிடும். அப்போ 2 + 1 3. அப்போ கேவோட வேல்யூ என்ன? 3 அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் ஆப்ஷன் டி. ஓகேங்களா? இது ஒரு மெத்தட். இப்போ சார் இந்த ஸ்டெப்லாம் நான் பண்ணால் வேறு ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னா இந்த கான்செப்டில் உங்களுக்கு நான் சொன்ன ஃபஸ்ட்டு ஒரு கூட்டுத்தொடர் வரிசைனா என்ன காமன் டிஃப்ரென்ஸ் வருங்கிறத நான் சொல்லியிருக்கேனா. அப்போது நீங்கள் ஆப்ஷனில் இருந்து அதாவது K + 1 3K 4K + 2 இதில் ஆப்ஷனில் இருந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அந்த சீரீஸ் வந்து கூட்டுத்தொடர் வரிசைக்குரிய சீரீஸா. இப்போ ஆப்ஷன் 0 நான் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிறதுல வந்துட்டு 1ன்னு வரும். ஏன்னா இந்த டைம் கேவோட வேல்யூ நான் 0, இது எல்லாமே கேவோட வேல்யூ தான். ஓகேவா? ஏதாவது ஒரு ஆன்சர் வந்து கரெக்டாக வரும். இப்போ கேவோட வேல்யூ 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் அடுத்தது 3 0 0ன்னு மாறிடும். அடுத்து மறுபடியும் பார்த்தா 2ன்னு வரும். அப்போ இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. ஏன்னா காமனாக இன்க்ரீஸ் ஆகிட்டு போகணும், இல்லாட்டா காமனாக டிக்ரீஸ் ஆகிட்டு போகணும். இது அப்படி கிடையாது. அப்போ இது கூட்டுத்தொடர் வரிசையில் வராது, 0 வராது. ஓகேவா? அடுத்து K = 1 நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படின்னா இதே இதிலே நம்ம செக் பண்ணணும். அப்போ 2ன்னு வரும். இங்கே 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 3ன்னு வரும். ஆனால் அடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா 6ன்னு வந்துடுது. அப்படி தானே கேவோட வேல்யூ 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 4 + 2 6ன்னு வந்துடும். இங்கே டிஃப்ரென்ஸ் 1, ஆனால் இங்கே டிஃப்ரென்ஸ் 3ன்னு வந்துடுது. அப்போ இதுவும் அந்த 1ங்கிறதும் கூட்டுத்தொடர் வரிசையில் வராது. இது அமைக்காது. ஓகேவா? அடுத்து 2 நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 2னா 3, 2 6. அதே இது இங்கே 8 + 10ன்னு போயிடுது. அப்போ இங்கே டிஃப்ரென்ஸ் 3 வருது, இங்கே டிஃப்ரென்ஸ் 4 வருது. அப்போ இதுவும் ஈவனாக இல்லை, இந்த ஆப்ஷனும் கிடையாது. இப்போ மொதல் 3 ஆப்ஷன் இல்லைன்னா கண்டிப்பாக எத்தனாவது ஆப்ஷனாக தான் இருக்கும்? 4வது ஆப்ஷன் தான் இதுக்கு சரியான ஆன்சர். புரியுதுங்களா? இப்போ செக் பண்ணி பாருங்கள். கேவோட வேல்யூ 3ன்னு இருந்தது அப்படின்னா கே 3 + 1 4ன்னு வரும். அடுத்த டைமில் 3 × 3 9ங்கிறது வரும். அடுத்தது 3 × 4 நாங்கள் 12 + 2 15. ஓகேவா? 14. இப்போது இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 5. அதே போல் இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தா 5. அப்போ காமன் டிஃப்ரென்ஸ் 5 5ன்னு வருதா? அப்போது இதுதான் கூட்டுத்தொடர் வரிசை நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஆப்ஷன் டி. அந்த கேவோட வேல்யூ 3ன்னு இருந்தால் மட்டும்தான் இந்த கூட்டுத்தொடர் வரிசை அமைக்குது. ஓகேவா? நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலா கான்செப்டில் நான் சொன்னதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ஆப்ஷன்லையும் எது கூட்டுத்தொடர் வரிசை. அப்போ நான் ஃபஸ்ட்டு நான் சொன்ன பாயிண்ட் நீங்கள் கூட்டுத்தொடர் வரிசைனா என்ன எப்படி இருக்கணும் அப்படிங்கிற தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி அந்த கேங்கிறதுல தான் உங்களுக்கு ஒரு 4 ப்ராப்ளம் இருக்குது. எல்லாமே ஈஸியாக நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்த மாடல் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். 196வது கொஸ்டின் கவனிங்க. 7, 10, 13 என்ற எண்களின் வரிசையில் 20வது எண்ணானது என்ன அப்படிங்கிற மாதிரி இங்கே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு கவனிங்க. 7, 10, 13 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது. இது 20வது உறுப்பு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ இது கூடுதல் வரிசை அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இதோட கூடுதல் என்ன? 3. இதோட கூடுதலும் 3ங்கிறதா. ஓகேவா? அப்போ 3 3 காமன் டிஃப்ரென்ஸில் இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. ஓகேவா? இது கூட்டுத்தொடர் வரிசை தான் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்த உடனே நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து தான் இப்போது இத்தனாவது உறுப்புன்னு கேட்குறாங்க அப்படின்னா நம்ம அந்த செகண்ட் ஃபார்ம் என்ன பார்த்தோம்? Tn = a + n - 1 × d. சாரி, Tn = a + n - 1 × dங்கிறதா. இப்போது இந்த கொடுத்துருக்க சீரீஸ்லே என்னென்ன ஏங்கிற டேம் நம்ம ஃபார்முலாவுக்கு ஏங்கிற டேம் தேவை, என்னங்கிற டேம் தேவை, அதே போல் டிங்கிற டேம் தேவை. ஓகேவா? ஏ வேல்யூ என்ன? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதான் 7. என்னோட வேல்யூ என்ன? அவங்க எத்தனாவது உறுப்பு கேட்குறாங்களோ அதுதான் என்னோட வேல்யூ 20வது உறுப்பு. டிங்கிறது என்ன? பொது வித்தியாசம் நம்ம 3ன்னு பார்த்தோமா, இதுதான்.
ஓகேவா? ஸோ அப்போது 3 டைம் நம்ம தெரிஞ்சிருச்சு. டேரெக்டாக நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். ஏ இப்போ இங்கே என்ன அப்படிங்கிறது 20 அது பாப்பா நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு தேவையில்லை, அது பாப்பா தெரிஞ்சுக்கிங்க. இந்த இடத்துல நம்ம T20 வேல்யூ தான் இந்த ஃபார்முலா அப்படிங்கிற புரிஞ்சுக்குவீங்க. ஏவோட வேல்யூ 7 ப்ளஸ் என்னோட வேல்யூ 20. இப்போ 20 - 1 19. 19 இன்ட்டு டி, ஏன்னா ப்ராக்கெட்டில் இப்போ இன்ட்டுன்னு தானே அர்த்தம். டி வேல்யூ 3. ஓகேங்களா? இப்போ 7 ப்ளஸ் 19 இன்ட்டு 3 9 27க்கு 7 பேலன்ஸ் 2 1 3 அப்போ 57. இப்போ 57 ப்ளஸ் 7 64. அப்போ 20வது உறுப்புங்கிறது என்ன? 64ங்கிறது தான். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த பேசிக் இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்து இதிலேருந்து நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? ரைட். அப்போ என்னாத உறுப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா எப்படிலாம் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணுங்கிறத இன்னும் ஒரு சில ப்ராப்ளம் நம்ம பார்த்துக்கலாம். 197வது கொஸ்டின் கவனிங்க. 100, 95, 90, 85 என்ற தொடர் வரிசையில் 21வது உறுப்பு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அப்போ இந்த சீரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா 100க்கு அடுத்து 95 வருது. அப்போது இங்கே என்ன குறைஞ்சிருக்கு? -5. ஓகேவா? அடுத்து இந்த 95லேருந்து -5 பார்த்தோம்னா 90. அப்போது காமன் டிஃப்ரென்ஸ் டியோட வேல்யூ நம்மளுக்கு என்னங்கிறது தெரிஞ்சிருச்சு. இது பொது கூடுதல் வரிசை தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த தொடர் வரிசையில் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன் அந்த பாயிண்ட்டை நான் சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்னா நம்ம கூட்டுத்தொடர் வரிசை மட்டும் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கனால இது கூட்டுத்தொடர் வரிசை தான் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அதே இது பெருக்குத்தொடர் வரிசையும் பார்த்துட்ட பின்னாடி நம்மளுக்கு ஒரு சீரீஸ் கொடுத்துருவாங்க. அப்போது அது கூட்டுத்தொடர் வரிசையா பெருக்குத்தொடர் வரிசையா அப்படிங்கிறத பார்த்த உடனே நம்ம ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அதுக்கு தேவையான ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ண முடியும். ஓகேவா? ரைட். இப்போ இங்கே 21வது உறுப்பு கேட்குறாங்க. அப்போது இத்தனாவது உறுப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா Tn = என்ன? A + n - 1 இன்ட்டு டி. ஓகேவா? இப்போ இதில் ஏவோட வேல்யூ ஃபஸ்ட்டு டைம் 100 அப்படிங்கிற கொடுத்துருக்காங்களா? அடுத்து என்னோட வேல்யூ அவங்க எத்தனாவது உறுப்பு கேட்குறாங்க? 21. இங்கே டேரெக்டாக நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. 21 - 1 20 இன்ட்டு டியோட வேல்யூ -5. ப்ளஸ் மைனஸ்லாம் கரெக்டாக நோட் பண்ணணும் இங்கே. இப்போ நீங்கள் கவனிங்க. 100 20 இன்ட்டு 5 100 தான். ஆனால் மைனஸ் வருமா? ப்ளஸ் இன்ட்டு -100. அப்போது 100 - 100 என்ன? 0. இப்போ 21வது உறுப்பு 0. ஆப்ஷன் சி தான் இதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? அப்போ இந்த ஃபார்முலா வச்சு எப்படி நம்ம ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிக்கணுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 399 கொஸ்டின்லாம் மைனஸ் டைமில் வந்திருக்கு. ஸோ அப்போ அந்த ப்ளஸ் மைனஸ்லாம் கரெக்டாக நீங்கள் கவனித்து இதை நோட் பண்ணுங்கள். இப்போ அடுத்த கொஸ்டின் 200வது கொஸ்டின் கவனிங்க. 4, 7, 10 அண்ட் ஸோ ஆன் 118 என்ற முடிவுறு கூட்டுத்தொடரில் நடு உறுப்பு என்ன? ஸோ நடு உறுப்பு என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்குறாங்க. இங்கே நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு 4, 7, 10 அடுத்து 118 அப்படின்னா எல்லாத்துலேயுமே காமனாக எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 3 இன்க்ரீஸ் ஆகுது. நம்மளுக்கு அந்த டி வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? அடுத்து இங்கே முதல் உறுப்பு ஏங்கிற தெரியும். கடைசி உறுப்பு ஓகே என்ற முடிவுறு கூட்டுத்தொடரில் கடைசி உறுப்பு 118ங்கிறது தெரியும். இப்போது மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த நடு உறுப்பு என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். அப்போ உறுப்போட எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த 2வது ஃபார்முலா நம்ம பார்த்துருந்தோமா? 3வது ஃபார்முலா n = L - A / D + 1. எல் வேல்யூ கடைசி வேல்யூ என்ன? 118 மைனஸ் ஏவோட வேல்யூ என்ன? 4 / டியோட வேல்யூ 3 + 1. ஓகேங்களா? இப்போ n = இந்த 118 - 4 114 / 3. அப்போது இங்கே 3 9 பேலன்ஸ் என்ன இருக்குது? 2 24னா 24. அப்போ 38 இந்த +1 அப்போ என்ன? 39. என்னோட வேல்யூ 39. இப்போ இதில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறது? மோஸ்ட்லி கூட்டுத்தொடர் வரிசையில் அந்த உறுப்புகளோட எண்ணிக்கை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒற்றைப்படை எண்ணாக தான் வரும். ஓகேவா? அதே இது எண் வேல்யூ ரெட்டைப்படை எண்ணுன்னு வரும், ஒற்றைப்படை எண்ணுன்னு வரும் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் என்ன அப்படின்னா ஆவரேஜ் கான்செப்டில் தான். ஆவரேஜ் இதில் தான் வந்துட்டு வரும். இது ஒரு ஸ்டூடெண்ட் டவுட் கேட்டிருந்தாங்க. இன்கேஸ் ஈவன் நம்பர் வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி என்ன அப்படின்னா அந்த ஏன்னா நடு உறுப்பு தான் கேட்குறாங்க. அப்போ நம்ம ஏதாவது 2 உறுப்பு இரட்டைப்படை என்ன அப்படின்னா இந்த 2 உறுப்புக்கு இடையில இருக்க நடுவில் இருக்க நம்பரை நம்ம செலக்ட் பண்ண முடியாது. அவங்க கொடுத்துருக்க நம்பரில் தான் நம்ம செலக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகேவா? அதனால தான் இங்கே ஈவன் நம்பர் வர பாசிபிள் இல்லை அப்படிங்கிற மென்ஷன் பண்ணுறேன். அதே இது ஒற்றைப்படை நம்பராக வந்துருச்சு. இப்போ இதிலேருந்து என்ன கன்ஃபார்ம் பண்ணுறது? இதில் நீங்கள் எப்படி நடு உறுப்பு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39 + 1 போட்டு அதை ரெட்டப்படியாக மாற்றி நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 40ங்கிறது வருமா? ஓகேவா? அப்போது இங்கே 40ன்னு இருந்துச்சு அப்படின்னா 2ஆல் டிவைட் பண்ணும்போது 20 அப்படிங்கிறது கிடைக்கும்.
ஓகே. இப்போ 20ங்கிறது தான் அந்த நடு உறுப்பு. 20வது உறுப்பு தான் நடு உறுப்பு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். 20வது உறுப்பு தான் நடு உறுப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதை இன்னொரு விதங்களில் நீங்கள் நடு உறுப்பு என்ன வரும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கலாம். இப்போது மொத்தம் ஒரு 5 உறுப்பு இருக்குன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. 3, 4, 5. அப்போது இந்த சைடு சமமாக ஒரு 2 உறுப்பும் லாஸ்ட்டில் இருக்க 2 உறுப்பும் சமமாக பிரிஞ்சிச்சுன்னா நடுவில் இருக்க உறுப்பு என்ன? இந்த 3ங்கிற அந்த நடுவில் இருக்க உறுப்பு கண்டுபிடிச்சிடும். அதே போல் தான் 39ங்கிற போது சமமாக இந்த சைடு 19 இந்த சைடு 19 இந்த சைடு 19 நீங்கள் பாருங்கள் எல்லாம் 19 தான் 38 போயிடுச்சு. அப்போது இதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த 19 இருக்குல்ல, 19க்கு அடுத்து எத்தனாவது உறுப்பு வரும்? 20வது உறுப்பு தான் இங்கே நடுவில் இருக்கும். புரியுதுங்களா? அது லாஜிக்கலாகவும் அந்த நடு உறுப்பு என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ 20வது உறுப்பு தான் நடு உறுப்புன்னு நான் தெரிஞ்சுட்டேன். இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? நடு உறுப்பு 20ன்னு நம்ம கண்டுபிடிச்ச பின்னாடி நம்ம அந்த உறுப்புக்கு ஃபார்முலா என்ன? Tn = a + n - 1 × d அப்படிங்கிற கான்செப்டில் T20. ஏன்னா 20வது உறுப்பு தானே கண்டுபிடிக்கணும். அப்போ இதுதான் நடு உறுப்பு. ஏவோட வேல்யூ என்ன? அவங்க கொடுத்துருக்க சீரீஸில் 4ங்கிறதா ஏவோட வேல்யூ ப்ளஸ் என்னோட வேல்யூ 20. அப்போ 20 - 1 19 இன்ட்டு டியோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம் 3. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு 19 × 3. 19 × 3 என்ன? 57. 57 ப்ளஸ் 30 + 20 57 4. அப்போ இங்கே என்ன வரும்? 61ங்கிற வரும். அப்போ இந்த நடு உறுப்பு Tn = T20 வேல்யூ பார்த்தீங்கன்னா 61 அப்படிங்கிற நம்ம கண்டுபிடிச்சலாம். ஆப்ஷன் சி தான் இதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? அப்போ நடு உறுப்பு கண்டுபிடிக்கிறதுல அவங்க கொடுத்துருக்க சீரீஸில் மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறது மொதல் வேலை. ரெண்டாவது அதில் நடு உறுப்பு என்னன்னு கண்டுபிடிக்கிறது ரெண்டாவது வேலை. மூணாவது அவங்க கேட்டிருக்க டைம் அந்த நடு உறுப்பு என்னன்னு கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த ஃபார்மெட்டில் நம்ம அடுத்தடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 201வது கொஸ்டின் கவனிங்க. √2 3√2, 5√2 என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் 12வது உறுப்பு யாது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு உறுப்பு √2ன்னு இருக்குது. எல்லாமே ரூட்டில் வந்திருக்கனால கொஞ்சம் இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக தான் நம்ம ஏற்கனவே பார்த்த அதே ஃபார்மெட்டில் தான். இப்போ √2, அடுத்து 3√2, அடுத்து 5√2 இந்த மாதிரி போட்டிருக்காங்களா. இப்போ 12வது உறுப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ n வேல்யூ 12. அப்போ Tn அதை எத்தனாவது உறுப்புங்கிற போது Tn = a + n - 1 × d. ஃபார்முலா ஒவ்வொரு டைம் நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக அந்த ஃபார்முலா எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இப்போ இதில் ஏ வேல்யூ என்ன? ஃபஸ்ட்டு வேல்யூ. அப்போ √2 நோட் பண்ணிட்டேன். ப்ளஸ் என் வேல்யூ அவங்க கொடுத்துருக்க 12. அப்போ 12 - 1 11. டி வேல்யூ தான் இங்கே நீங்கள் செக் பண்ணணும். டி வேல்யூ எப்படி நம்ம செக் பண்ணலாம்? இப்போது ரெண்டாவது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு. ஓகேவா? இப்போ ரெண்டாவது டேர்ம் என்ன? 3√2 மைனஸ் டேர்ம் ஃபார்முலா வரக்கூடியது. ஃபஸ்ட்டு டேர்ம் √2. இப்போ இங்கே ஒரு ரூட்டு இருக்குது, இங்கே 3 ரூட்டு இருக்குது. இதை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா மீதி 2 ரூட்டுன்னு இருக்கும். இதை நீங்கள் அந்த √2 வர்றதுனால அது எதுவுமே சேஞ்ச் பண்ணாமல் நீங்கள் அந்த முழு வேல்யூ வச்சு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலாம். இதுதான் டி வேல்யூ. அப்போ இங்கே நோட் பண்ணுறது என்ன? 2 × √2 அப்படின்னு நோட் பண்ணலாம். இப்போ இங்கே √2 இருக்குது ப்ளஸ் 2 × 11 22 √2 அப்படிங்கிறத நோட் பண்ணுறோம். இப்போது இங்கே இருக்க ஒரு √2 இங்கே இந்த இடத்துல 1 இருக்குன்னு அர்த்தம். எதுவுமே இல்லை அப்படின்னா 1 இருக்குன்னு அர்த்தம். அதே போல் தான் இங்கேயும் நான் சொல்லியிருந்தேன் 1 இருக்குது. இப்போ 1 √2 ப்ளஸ் 22 √2 மொத்தத்துக்கு 23 √2. இதுதான் அதற்கான ஆன்சர். அப்போது T12 ஓகேவா? 12வது உறுப்பு பார்த்தோம்னா 23 √2. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு ஏபியில் 10 மற்றும் 14வது உறுப்புகளின் விகிதம் 8:11 எனில் அக்கூட்டுத்தொடரில் 6 மற்றும் 16வது உறுப்புகளின் விகிதம் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஏபி அப்படிங்கிறது கூட்டுத்தொடர் வரிசை அப்படிங்கிறது தெரியும். இதில் 10வது உறுப்பு அதோட விகிதம் 8, 14வது உறுப்போட விகிதம் 11. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இப்போ நம்ம 10வது உறுப்பு அப்படிங்கிறபோது T10 நம்ம மென்ஷன் பண்ணுவோமா? ஆக்சுவலாக உறுப்போட எண்ணிக்கை உறுப்போட வேல்யூ கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன? a + n - 1 × d. ஓகேங்களா? a + n - 1 × d. இதில் n வேல்யூ மட்டும்தான் இங்கே நம்ம சப்ஸ்டிட் பண்ண முடியும். மற்ற எதுவுமே நம்ம சப்ஸ்டிட் பண்ண முடியாது. அப்போ இங்கே என்ன? n வேல்யூ 10 அப்படின்னா 10 - 1 9. அப்போ a + 9d இதோட வேல்யூ தான் அந்த 10வது உறுப்பு என்னன்னு சொல்லிட்டாங்க. என்ன? 8ன்னு இருக்குது. ஓகேவா? ஸோ 8ங்கிற நம்ம நோட் பண்ணலாம்.
அடுத்து இப்போ இது 8 நம்ம நோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே விகிதம் நம்ம மென்ஷன் பண்ணாங்களா? ஸோ விகிதம் மென்ஷன் பண்ணதுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த உறுப்பு டிவைடில் நம்ம நோட் பண்ணுறோம். டிவைடில் ஏ ப்ளஸ் அதே போல் 14வது உறுப்பு அப்படின்னா அந்த எண் வேல்யூ 14 - 1ங்கிற போது 13ன்னு வரும். 13D இதோட ரேஷியோ வேல்யூ தான் அவங்க 8/11ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 2 உறுப்போட ரேஷியோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபார்மெட்டில் தான் எழுதணும். அடுத்து இப்போ இதில் இருந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஏவோட வேல்யூ டியோட வேல்யூ தான் இங்கே நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறத பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி விகிதம் கான்செப்ட் கொடுத்தாங்கன்னா ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். கிராஸ் மல்டிபிள் பண்ணனா இங்கே என்ன வரும்? 11 × A + 9Dன்னு வருமா? அப்போ என்ன வரும்? 11A + 99Dன்னு வரும். ஈக்குவல் டு இப்போ இந்த 8ங்கிற வேல்யூ இந்த டேர்ம் வந்து இங்கே மல்டிபிளாக மாறும். ஓகே, அப்போ A + 13Dங்கிறது இருக்கும். அப்போ 8A + 13 × 8 80 + 3 × 24 80 + 24னா 104D. ஓகேவா? இப்போது ஏ வேல்யூ இங்கே பெரிய நம்பர் இந்த சைடு இருக்குது, சின்ன வேல்யூ இந்த சைடு இருக்குது. அப்போ இதை மட்டும் ஈக்குவல் அந்த சைடு கொண்டு போனோம்னா 11A - 8A 11 - 8 3Aங்கிறது இருக்கும். அடுத்து 104Dங்கிறது இந்த சைடு பெரிய வேல்யூவாக இருக்குது, இந்த சைடு இருக்குது தான் சின்னது. அப்போ இது ஈக்குவல் அந்த சைடு கொண்டு போனோம்னா 104 - 99 வருமா? 104 - 99னா 5D அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? இப்போ இதில் இருந்து நான் ஏ வேல்யூ டிவைடில் டின்னு நான் கொண்டு வரேன். அப்போ A/D = 5ங்கிற டேர்ம் இந்த சைடு அப்படியே தான் இருந்தது, இந்த 3 மட்டும் தான் இந்த சைடு மாறும். அப்போ /3ங்கிற மாறும். ஓகே, இப்போ இந்த வேல்யூலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா ஏற்கனவே நம்ம ரேஷியோ கான்செப்ட் பார்த்துருக்கோம். டிவைடில் வர வேல்யூ இப்போ ஏவோட வேல்யூ 5ங்கிற கண்டுபிடிச்சிட்டோம், டியோட வேல்யூ 3ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஏவோட வேல்யூ 5, டியோட வேல்யூ 3. ஓகேவா? இப்போ இதைத்தான் நம்ம என்ன பண்ணணும், அடுத்ததுக்கு நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். என்ன அவங்க என்ன கேட்குறாங்க? எந்த உறுப்பு? 6வது மற்றும் 16வது உறுப்பு கேட்குறாங்க. இப்போ 6வது உறுப்பு அப்படி மென்ஷன் பண்ணோம்னா A + 5Dன்னு வருமா? இன்னும் டேரெக்டாக அந்த ஒரு ஸ்டெப்பை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். n - 1 6 - 1 5ன்னு வரும். டிவைடட் பை A + 16வது உறுப்புன்னு கேட்குறாங்களா? அப்போ 16ங்கிற போது 16 - 1 15D. இதோட விகிதம் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏவோட வேல்யூ டியோட வேல்யூ மட்டும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணாவே வேலை முடிஞ்சிச்சு. ஏவோட வேல்யூ என்ன? 5. அப்போ 5 + 5 × 3 டியோட வேல்யூ 3. அப்போ 3 × 15 டிவைடட் பை அதே போல் ஏவோட வேல்யூ ப்ளஸ் 15 × டியோட வேல்யூ 3. 15 × 3 45. அப்போ இங்கே 5 மேலே கவனிச்சிங்கன்னா 5 + 15 20, கீழே கவனிச்சிங்கன்னா 5 + 45 50. அப்போ இதோட ரேஷியோ பார்த்தோன்னா 0 0 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 2/5ன்னு இருக்கும். அப்போ 2:5ங்கிறது தான் இதற்கான ஆன்சர். ஓகேங்களா? 2:5. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். அப்போ கூட்டுத்தொடர் வரிசையில் இந்த உறுப்போட விகிதம்னு கொடுத்து அடுத்த 2 உறுப்போட வீதம் கேட்குறாங்கன்னா நம்ம இந்த 2 உறுப்போட வீதம் என்ன அப்படிங்கிறத ஃபார்முலா பேஸில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடுறோம். அடுத்து கிராஸ் மல்டிபிள் பண்ணிவிட்டு அதற்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஏவோட வேல்யூ டியோட வேல்யூ இதை கண்டுபிடிச்சிட்ட பின்னாடி அடுத்த உறுப்புக்கு நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி தியரி கான்செப்ட்லேயும் கூட்டுத்தொடர் வரிசை கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ இதை என்ன கொஸ்டின் கவனிங்க. ஒரு கலையரங்கில் முதல் வரிசையில் 20 இருக்கைகளும் மொத்தம் 30 வரிசைகளும் உள்ளன. அடுத்தடுத்த ஒவ்வொரு வரிசையிலும் அதற்கு முந்தைய வரிசையை விட 2 இருக்கைகள் கூடுதலாக உள்ளன எனில் கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் உள்ளன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தியரி கான்செப்டும் இது கூட்டுத்தொடர் வரிசை தான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ முதல் வரிசையில் 20 இருக்கைகள் இருக்குது. ஓகே, முதல் வரிசையில் 20 இருக்குது. அடுத்து மொத்தத்துக்கு 30 வரிசை இருக்குது. ஓகே, இது ஃபஸ்ட்டு. இப்போ மேலே நோட் பண்ணலாம். இது ஃபஸ்ட்டு, அடுத்து செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, இந்த மாதிரி மொத்தம் 4 5 போயிட்டு 30 வரிசையில் இருக்குது. ஒவ்வொரு வரிசையிலும் வந்துட்டு என்ன, அடுத்தடுத்த வரிசையிலும் முந்தைய வரிசையை விட 2 இருக்கை கூடுதலாக இருக்குது. அப்போ 2வது இருக்கையில் எவ்வளோ இருக்கும்? 22 இருக்கும். 3வது இருக்கையில் 24 இருக்கும். அடுத்தது 26. அப்போ ஒவ்வொரு இதுலையுமே 2 2 ஆடாகிட்டே போயிட்டே இருக்கா. அப்போ கொடுத்துருக்க அந்த தியரி கொஸ்டின் ஒரு கூட்டுத்தொடர் வரிசை ஃபார்மெட்டில் தான் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகே, இதில் வந்து அவங்க என்ன கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் இருக்கும், ஒவ்வொன்றா 2 2 ஆட் பண்ணிட்டே போவாங்களா. இப்போ என்ன, நம்ம கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் இருக்குங்கிற போது கடைசி உறுப்பு என்னன்னு கண்டுபிடிச்சா போதுமா. இப்போது Tn = A + n - 1 × D.
இதில் தேவையான வேல்யூலாம் என்ன, ஏங்கிற வேல்யூ ஃபஸ்ட்டு டேர்ம் என்னவோ அதுதான் ஏ, அப்போ 20ங்கிறது நம்ம தெரிஞ்சிடும். அடுத்தது டி வேல்யூ, என் வேல்யூங்கிறது 30, மொத்தம் 30 தானே இங்கே இருக்குது, அப்போ 30 என்ன அப்படின்னு நோட் பண்ணலாம். டி வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம், ஒவ்வொன்றுமே 2 இருக்கையில் வந்துட்டு அதிகமாகிட்டே இருக்கா, அப்போ காமன் டிஃப்ரென்ஸ் 2ங்கிறது தெரியும். இந்த வேல்யூ இங்கே நம்ம சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா, சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஏவோட வேல்யூ 20 ப்ளஸ் என் வேல்யூ 30, 30 மைனஸ் 1 29 இன்ட்டு டி வேல்யூ 2, அப்போ 20 ப்ளஸ் 29 இன்ட்டு 2 40 58ங்கிற வருமா. ஓகே, இப்போது 20 ப்ளஸ் 58 78, அப்போது அந்த 30வது இருக்கையில் 78ங்கிற சீட்டு இருக்கும். ஓகேவா, ஸோ அப்போ 78 தான் இதற்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு கூட்டுத்தொடரில் 5வது உறுப்பின் 5 தடவையானது 8வது உறுப்பின் 8 தடவைக்கு சமமாக இருந்தால் 13வது உறுப்பு காண்க அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் கவனிச்சிங்க அப்படின்னா 5வது உறுப்போட 5 மடங்கு. ஓகேவா, இங்கே இங்கிலீஷில் இப்போ கவனிச்சிங்கன்னா தெரியும், 5 டைம்ஸ் ஆஃப் 5th டேர்ம், அடுத்து ஈக்குவல் டு 8 டைம்ஸ் ஆஃப் 8th டேர்ம் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போது ஒரு 5வது உறுப்புன்னு மட்டும் மென்ஷன் பண்ணாங்க, அதாவது இங்கே எண்ணுங்கிற டேர்ம் மட்டும் இருந்துச்சுன்னா எப்படி நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க, இது உறுப்புக்கான ஃபார்முலா தான். நம்ம எப்பயும் போல் ஃபார்முலா என்ன சப்ஸ்டிட் பண்ணுவோம், டிஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டிங்கிறதா இருக்கும். இப்போ இதில் 5வது உறுப்பு மட்டுங்கிற போது நம்ம ஜஸ்ட் என்னோட வேல்யூ மட்டும் தான் 5 மைனஸ் 1 4ங்கிறத சப்ஸ்டிட் பண்ண முடியும். அப்போ ஏ ப்ளஸ் 4டி, இந்த 5வது உறுப்பு இதோட 5 மடங்கு. ஓகேவா, இதோட 5 மடங்கு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 5 டைம்ஸ் ஆஃப் 5th டேர்ம். ஓகேவா, இங்கே 4 வந்துச்சு அப்படின்னா 5 மைனஸ் 1 தான் அந்த 4. ஓகேவா, அப்போது 5 டைம்ஸ் ஆஃப் 5th டேர்ம். ஓகேவா, நோட் பண்ணியிருக்கா. அடுத்து இது ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், 8 டைம்ஸ் ஆஃப் 8th டேர்ம். அப்போ 8 டைம்ஸ் ஆஃப் 8th டேர்ம் அப்படின்னா ஜஸ்ட்டு ஏ ப்ளஸ் 8ங்கிறப்பெல்லாம் 7D நோட் பண்ணாவே போதும். ஓகேவா, இப்போ இதை சப்ஸ்டிட் பண்ண இதை சிம்ப்ளை பண்ணுங்கள். 5a ப்ளஸ் 20d ஈக்குவல் டு வேல்யூ 8a ப்ளஸ் 8 56d அப்படிங்கிறது இருக்கும். இப்போ இதில் வேல்யூ என்ன, ஒரு சைடு எல்லாம் ஏங்கிறலாம் ஒரு சைடு கொண்டு வாங்க, டிங்கிறலாம் ஒரு சைடு கொண்டு வாங்க, ஏன்னா ப்ளஸ் மைனஸில் டிஃப்ரென்ஸு கரெக்டாக நம்ம நோட் பண்ணோம். இப்போ 8 ஏங்கிறது இருக்குது, இங்கே 5ஏன்னு இருக்குது, இதை மட்டும் ஈக்குவல் அந்த சைடு கொண்டு போனேன் அப்படின்னா 8a மைனஸ் 5, அப்போ 3aங்கிற வருமா. ஓகே, இப்போது 3a நான் நோட் பண்ணிடுறேன். அடுத்து இங்கே காமிச்சிங்கன்னா 20d இருக்குது, இந்த வேல்யூ தான் நம்ம ஈக்குவல் அந்த சைடு கொண்டு வந்தாகணும், ஏன்னா ஒரு டேர்மை ஈக்குவல் அந்த சைடு கொண்டு போகிறோம் ஏங்கிற வந்துடும், இந்த டேர்ம் டிங்கிற டேர்ம் ஈக்குவல் அந்த சைடு நம்ம கொண்டு போகணும். அப்போது மைனஸ் 56ன்னு வரும், மைனஸ் 56d ப்ளஸ் 20d. ஓகே, அப்போ இதை சிம்ப்ளை பண்ணும்போது பேலன்ஸ் 36ங்கிற வருமா, மைனஸ் 36d ஈக்குவல் டு 3a. இப்போ இதில் சிம்ப்ளை பண்ணிங்க அப்படின்னா இங்கே 12 மைனஸ் 12ன்னு வருமா. எப்பயும் போல் ப்ரீவியஸாக நம்ம பார்த்ததில் ஏங்கிற டேம் இந்த சைடு இருக்குது, இந்த டிங்கிற டேம் மட்டும் இந்த சைடு கொண்டு வந்தேன் அப்படின்னா ஏ பை டிங்கிற மாறும். ஈக்குவல் இந்த சைடு இருக்குது, ஆல்ரெடி 12ன்னு இருக்குது. டிவைடில் இந்த 1ங்கிற டேம் வந்துட்டு இந்த சைடு கொண்டு போயிடலாமா, அப்போ டிவைடில் 1 இருக்குது. ஓகேவா, இப்போ இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் ஏவோட வேல்யூ -12, டியோட வேல்யூ 1. ஓகேவா, ஸோ இதை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். என்ன வேல்யூ, ஏவோட வேல்யூ -12, டியோட வேல்யூ 1. ஓகேவா, இது ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் கரெக்டாக புரிஞ்சுருக்கோம். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, சமமாக இருந்தால் 13வது உறுப்பு என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போது ஏ ப்ளஸ் 13ங்கிற போது n-1, அப்போ ஏ ப்ளஸ் n-1 இன்ட்டு டிங்கிறது தானே. அப்போது 13 - 1 12 டிங்கிறது இருக்கும். ஏவோட வேல்யூ டியோட வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஏவோட வேல்யூ -12 ப்ளஸ் டியோட வேல்யூ 12 இன்ட்டு டியோட வேல்யூ 1, அப்போது -12 ப்ளஸ் 12 வேல்யூ 0. ஸோ இப்போ இவ்வளோ தூரம் நம்ம கண்டுபிடிச்சி லாஸ்ட்டில் 0ங்கிறதான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா, ரைட். ஸோ ஆப்ஷன் சி தான் அதற்கான ஆன்சர். ஓகேவா, ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 208வது கொஸ்டின் கவனிங்க. கண்டிப்பாக அந்த கொஸ்டின் பார்க்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு டவுட் வரும். ஏன் அப்படின்னா இது நார்மல் சீரீஸில் இல்லை, பவர் வேல்யூ இருக்குது. ஓகே, இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த தொடர் வரிசை ஒரு கூட்டுத்தொடர் வரிசை தான் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கலாம். அப்படின்னா பேஸ் எக்ஸ் வேல்யூ, அடுத்தது எக்ஸ் பவர் 3/2ன்னு இருக்குது, அடுத்து எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு இருக்குது, அடுத்து எக்ஸ் பவர் 5/2ன்னு இருக்குது. இப்போ பேஸ் எல்லாமே சமமாக இருக்குது. அப்போ நீங்கள் மேலே இருக்க பவர் வேல்யூ மட்டும் நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அப்போ 1 3/2, அடுத்தது 2 5/2, இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ எல்லாத்துலேயுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆஃப் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ன 1 இருக்குது, 1 + 1/2,
3/2ன்னு வருமா, அதுதான் இங்கே நோட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது 3/2 + 1/2. அப்போ இங்கே என்ன வரும், எல்சிஎம் நம்பர் 2ன்னு எடுப்போம். மேலே இருக்க நம்பர், அதாவது கீழே இருக்க நம்பர் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா மேலே இருக்க டேரெக்டாக ஆட் பண்ணிடலாம். அப்போ 2ன்னு வரும். அப்போ அடுத்ததுங்கிற வந்துருச்சா, ஓகேவா. அப்போது 1/2 இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுலேருந்து இது கூடுதல் வரிசைங்கிறதும் புரிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு டேம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்க இந்த 1ங்கிறது ஃபஸ்ட்டு டேம். டியோட வேல்யூ இந்த ஹாஃப் வேல்யூ தான் டியோட வேல்யூ, ஓகேவா. என் வேல்யூ அவங்க கேட்டிருக்க அந்த 85வது உறுப்பு என். ஓகே, இப்போ இதிலேருந்து நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிடலாம். Tn = a + n - 1 × d. ஓகே, டி எத்தனாவது வேல்யூ கேட்குறாங்க, 85வது வேல்யூ. 85வது வேல்யூ. அப்போ ஏ வேல்யூ 1 ப்ளஸ் என் வேல்யூ 85 அப்படின்னா 85 - 1 84 × 1/2. இப்போ இங்கே 1/2ங்க டியோட வேல்யூ 1/2 தானே. ஸோ இப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா இங்கே 42ன்னு இருக்கும். அப்போது 42 + 1 43. அப்போது x⁻43ங்கிறது தான் அந்த 85வது உறுப்பு. ஓகேங்களா, x⁻43. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். கிளியராக தெரியல அப்படின்னா பார்த்துக்கோங்க. x⁻43ங்கிறது தான் இதற்கான ஆன்சர். ஓகே, அது குரூப் 2ல கேட்டிருக்காங்க. ரைட், இப்போ இந்த மாடல் நம்ம பார்த்துருந்தோம். அதாவது உறுப்பு கேட்குறாங்கன்னா என்னென்ன விதங்கள்லாம் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிறது இதில் வந்து நம்ம தெரிஞ்சிருப்போம். அடுத்த மாடல் பார்ப்போம். அடுத்த மாடல் என்ன அப்படின்னா, அடுத்த மாடல் ஃபார்முலா அவங்களே ஒரு பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க. அந்த பேட்டர்னை யூஸ் பண்ணி அவங்க கேட்குற உறுப்பு என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகே, அவங்க ஒரு ஃபார்முலா ஒரு டேம் கொடுத்துருப்பாங்க. ஜென்ரல் டேம்ங்கிற கொடுத்துருக்காங்களா, ஓகே. ஸோ ஜென்ரல் டேம் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஃபார்முலா இதில் அவங்க இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி நீங்கள் 8வது உறுப்பு என்னங்கிறத என்கிட்ட சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணலாம், ஜஸ்ட்டு இப்போ என்னோட வேல்யூ 8ங்கிறத இங்கே நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஓகேவா. அப்போ என்னோட வேல்யூ இந்த ஃபார்முலாவை நம்ம டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணோம்னா 2 × 8². 8² என்ன, 64 மைனஸ் 3 × 8 + 1. ஓகேவா. ஸோ அப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 2 × 64 128 மைனஸ் 3 24 + 1. அப்போது 129 மைனஸ் 24. இதுதான் நம்ம சப்ராக்ட் பண்ண வேண்டியது. அப்போ இங்கே என்ன வரும், 105 அப்படிங்கிற வருமா. அப்போ அவங்க கேட்ட 8வது உறுப்பு 105. ஆப்ஷன் ஏ தான் இதற்கான சரியான ஆன்சர். இதில் நம்ம எந்த ரிஸ்க்குமே தேவையில்லை. அவங்களே ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃபார்முலாவே மைண்டில் வைக்க வேணாம். நாங்கள் ஒரு ஃபார்முலா தரோம், நீங்கள் அதில் 8வது உறுப்பு என்னன்னு கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. ரைட், இதிலுமே 2 கேட்டகரி இருக்குது. இப்போ இன்னொரு ஒரு ஃபார்முலா மெத்தடில் அடுத்த கொஸ்டின் என்னங்கிறத பார்த்துட்டு அடுத்த கேட்டகரி பார்க்கலாம். இந்த கொஸ்டின் கவனிங்க. 218 ஒரு தொடரின் எண்ணாவது உறுப்பு காணும் வாய்ப்பாடு. ஸோ அவங்க கொடுத்துட்டாங்க. an = -1/n அடுத்து 1 - n + 2/n எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. தொடரின் 5வது உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும், என்கிற டேம்ப்பெல்லாம் 5 நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். அவங்க கொடுத்துருக்க ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இப்போது a5 என்கிற டேம்ப்பெல்லாம் 5 நான் சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். -1/5 × 1 - 5 + 2/5. ஓகேவா. இப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே இந்த டேம் நீங்கள் ஃபஸ்ட்டு செகண்டாக இருக்க இந்த பார்ட்டை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். 2/5 2/5ஓட வேல்யூ என்ன, 32ன்னு இருக்கும். -5 இதெல்லாம் அந்த பவர் வேல்யூ ஓரளவுக்கு நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். 2 × 2 × 2 × 2 × another 1 2. ஓகே, அப்போ 2 4 4 2 8 8 2 16 16 2 32. ஓகேவா. ரைட், இப்போ -1 1 இதுதான் அந்த மைனஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது. இப்போ என்ன 33ங்கிற டேமா, ஏன்னா அந்த 1 இங்கே ஆட் பண்ணிட்டேன். 33ல் 5 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் 28. ஓகேவா, 28. நெக்ஸ்ட்டு இதில் இந்த டேம் -1 அப்படிங்கிறது இருக்கா. ஸோ இப்போ -1 அப்படின்னு பார்த்தோம்னா -1 பவரில் ஸ்கொயர்ட் வேல்யூ இருந்தது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற பாருங்கள். பவரில் ரெட்டைப்படைங்கிறது மென்ஷன் பண்ணிட்டேன். நான் ரெட்டைப்படைங்கிறத ஒற்றைப்படை, 5ங்கிறது ஒற்றைப்படை தானே. ஓகேவா. அப்போது இப்போ -1 × -1 ஹோல் ஸ்கொயருங்கிறத நம்ம இந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கலாம். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு மாறும். அப்போ ஈவன் நம்பர் அந்த பவர் வேல்யூ ஈவன் நம்பராக இருந்தால் தான் ப்ளஸ்ன்னு மாறும். ஆட் நம்பராக இருந்தால் இது பவர் வேல்யூ 3 5 7 இந்த மாதிரி எவ்வளவு பெரிய நம்பராக இருந்தாலும் அது ஆட் நம்பராக இருந்தால் லாஸ்ட்டில் -1 தான் வரும். ஓகே, அப்போ -1 நான் நோட் பண்ணுறேன். அப்போ -1 × 28 -28. அப்போது ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். அந்த ப்ளஸ் மைனஸ் விஷயங்கள்லாம் கரெக்டாக
நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். பவர் வேல்யூ -1 எப்போ ப்ளஸ்ஸாக மாறும், அந்த ஸ்கொயர் பண்ணும்போதோ பவர் 4ன்னு இருந்து ஈவன் நம்பராக இருந்தால் தான் அது ப்ளஸ்ஸாக மாறும். மற்றபடி ஆட் நம்பராக இருந்தால் அது மைனஸுங்கிற டேர்ம் தான் மீதி வந்து நிற்கும். ஓகேவா? ரைட். இப்போது இது அது உறுப்பு அவங்க கொடுத்துருந்தே 5வது உறுப்பு என்ன, 8வது உறுப்பு என்ன அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ அடுத்து நான் ஒரு ஃபார்முலா நான் காமிக்கிறேன், அதுலேருந்து என்ன நான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த கொஸ்டின் கவனிங்க, இது பெரிய கொஸ்டினாக இருந்தாலும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலுமே கூட நான் போன டைம் கொடுத்தா அந்த -1 ஹோல் பவரில் ஆட் நம்பரா ஈவன் நம்பரா இந்த கான்செப்ட் புரிஞ்சிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டினை ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். உங்கள் எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க, அதாவது -1 பேஸ்லேயே மொத்தம் 25 உறுப்பு இருக்கா அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஒய்ங்கிற டேர்ம்லையுமே வந்துட்டு மொத்தம் ஒரு 25 உறுப்பு இருக்குது அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை வச்சு நம்ம எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு இப்போ இங்கே -1 ஹோல் பவர் 1ன்னு இருக்கா, அதாவது பவர் வேல்யூவில் ஆட் நம்பர் வந்ததெல்லாம் மைனஸ் டேர்ம் அப்படியே தான் வரும். அப்போ -1 இங்கே ஸ்கொயர் வேல்யூ வருது, அதாவது ஈவன் நம்பர் வருது. ஈவன் நம்பர் வந்துச்சு அப்படின்னா அந்த -1 ஸ்கொயர் என்ன ஆகும், ப்ளஸ்ன்னு மாறிடுமா. அப்போ +1 இது 1வது உறுப்பு, இது 2வது உறுப்பு. அடுத்து 3வது உறுப்பு அப்படிங்கிற போது மறுபடியும் -1, 4வது உறுப்புங்கிற போது +1ங்கிற மாதிரி. அப்போ ஆட் நம்பர் ஈவன் நம்பர் அப்படிங்கிற போது இப்போ இதில் கவனிங்க, 1வது உறுப்பு -1, 2வது உறுப்பு +1. அப்போ -1 +1 கேன்சல் ஆயிருமா. அப்போ அதே போல் மொத்தம் 25 உறுப்பு இருக்குது அப்படின்னா இந்த 25 உறுப்பில் 24வது உறுப்பு வரைக்குமே கேன்சல் ஆயிரும். இப்போ 24 23 -1ன்னு வரும், 24 +1 வந்துடும். அப்போ இது வரைக்குமே மொத்தத்துக்கு எல்லாமே கேன்சல் ஆயிரும். அப்போ 25வது உறுப்பு மட்டும் அங்கே இருக்கும். ஓகேவா? 25வது உறுப்பு அப்படிங்கிறபோது அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், -1 அப்படிங்கிற வருமா. ஓகே, 25னா அது ஒரு ஆட் நம்பர். அப்போ எக்ஸோட வேல்யூ -1 அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோதான். எத்தனை உறுப்பு கொடுத்துருந்தாலுமே பேஸ் -1 அப்படிங்கிறதுனால அந்த ஆட் நம்பர்லாம் மைனஸ்லேயே இருக்கும், ஈவன் நம்பர்லாம் ப்ளஸில் மாறிடும். ஓகே, இப்போ இதே ஃபார்மேட்டில் தான் நம்ம ஒய்ங்கிறத சப்ஸ்டிட் பண்ணி பார்க்குறோம். -1 ஹோல் பவர் 1, அடுத்து -1 ஹோல் ஸ்கொயர். இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸில் ப்ராக்கெட்டுக்கு வெளியில் ப்ளஸ்ஸாக தான் இருந்தது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸும் மைனஸும் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு டைம் ப்ளஸ் வந்துச்சுன்னா 2வது டைம் மைனஸ் வரும். அதாவது ஸ்கொயர்டு வர்ற கான்செப்ட்லாம், ஈவன் நம்பர் வர்ற கான்செப்ட்லலாம் மைனஸ் டேம் வருது, ஆட் நம்பர் வர்ற கான்செப்ட்லாம் வந்துட்டு ப்ளஸ் வருது, மைனஸ் டேம் வருது. ஓகேவா? இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம். இப்போ -1 ஹோல் பவர் 1 அப்படிங்கிற போது இது ஒரு ஆட் நம்பர். அப்போ அந்த மைனஸ் டேம் -1ங்கிற டேம் அப்படியே தான் வரும். அடுத்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா -1 ஹோல் ஸ்கொயருங்கிறது ப்ளஸ்ஸுங்கிற மாதிரிரும், ஆனால் வெளியில் மைனஸ்னே இருக்குது. அப்போ -1 அப்படிங்கிற நோட் பண்ணிடுறேன். ஓகேவா? அடுத்ததில் இங்கே 3வது கவனிங்க, இங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா -1ங்கிறதா இருக்கும். அடுத்ததுலேயும் பார்த்தோம் அப்படின்னாலுமே இந்த வேல்யூங்கிறது மைனஸ் ஈவன் நம்பர்னால +1ன்னு மாறிடும், ப்ராக்கெட்டுக்கு வெளியில் மைனஸ் இருக்கனால அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ்ன்னு மாறிடும். அப்போ இதில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா மொத்தம் இது 1வது உறுப்பு, இது 2வது உறுப்பு, 3வது உறுப்பு, 4வது உறுப்பு அன்சோவான் 25வது உறுப்பு வரைக்குமே -1 வரைக்கும் தான் இருக்கும். அப்போது -1 25 டைம் ஆட் பண்ணால் -25. ஒய் வேல்யூ நம்மளுக்கு புரிஞ்சிருச்சா? இப்போ எக்ஸ் வேல்யூ -1ன்னு கண்டுபிடிச்சோம், ஒய் வேல்யூ -25ன்னு கண்டுபிடிச்சோம். அவங்க கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா x² + y². அவங்க கேட்டிருக்கிறது என்ன, x² + y². அப்போது -1 ஸ்கொயர்னு வருமா, ப்ளஸ் -25 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ -1 ஸ்கொயர், இதுவும் ஈவன் நம்பர், அப்போ 1 ப்ளஸ் இங்கே இந்த ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ்ன்னு மாறிடும், 25 ஸ்கொயர் 625. அப்போ மொத்தத்துக்கு ஆட் பண்ணோம்னா 626. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர், 600 +ல். ஓகேவா? இங்கே மைனஸ்லையும் கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ்லையும் கொடுத்துருப்பாங்க. நமக்கான கரெக்டான ஆன்சர் +626. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சதா? நம்ம அந்த பேஸ் 1ங்கிறதுல வச்சு -1ஆகவே இருந்தாலுமே கூட எப்போ அது ப்ளஸ்ஸாக மாறும், எப்போ அது மைனஸாகவே இருக்கும் அப்படிங்கிறத கரெக்டாக புரிஞ்சிருந்தோம்னா இந்த மாதிரி கொஸ்டினை ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ரைட். இது அவங்க ஒரு ஃபார்மெட் கொடுத்துருந்து அதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கிறது. இப்போ அடுத்ததில் இன்னொரு ஒரு கொஸ்டின் நீங்கள் கவனிங்க. இப்போ இந்த 216வது கொஸ்டின் 2n² + 1ங்கிறது என்னங்கிறத அவங்க கொடுத்துருக்காங்க, n உறுப்புகளின் கூடுதல்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த இந்தது என்னாவது உறுப்புக்கான அவங்க கொடுத்த ஃபார்முலா. ஆனால் இவங்க கொடுக்குற என்ன அப்படின்னா இங்கே ஃபார்முலாங்கிறது n உறுப்புகளின் கூடுதல்ங்கிறத ஒரு ஃபார்முலா கொடுத்துருந்து 8வது உறுப்பு என்னங்கிறத கேட்டிருக்காங்க. இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம்.
இந்த கொஸ்டின் கவனிங்க. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோம், எண் உறுப்புகளின் கூடுதலுங்கிற போது அவங்க 8வது உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ மொதல் 2 உறுப்பை கண்டுபிடிச்சா அதில் என்ன விஷயங்கிறத பாருங்கள். இப்போ n = 1ன்னு இங்கே நான் சப்ஸ்டிட் பண்ணிடுறேன். சப்ஸ்டிட் பண்ணும்போது 2n². அப்போது என்னோட வேல்யூ 1ன்னு சப்ஸ்டிட் பண்ண 1² 1 × 2 2 தான். 2 ப்ளஸ் இந்த எண்ணுங்கிற டைம் 1 நான் சப்ஸ்டிட் பண்ணேன் 3ன்னு வருதா. அப்போ மொதல் உறுப்பு 3. இப்போ n வேல்யூ நான் 2 நான் சப்ஸ்டிட் பண்ணிடுறேன். 2 நான் சப்ஸ்டிட் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும், n². ஃபஸ்ட் அந்த ஸ்கொயர் n²னா 2² 4 4 × 2 8 ப்ளஸ் அந்த n வேல்யூ 2 சப்ஸ்டிட். அப்போ 10ன்னு வருதா. இப்போ நான் 10 நான் சப்ஸ்டிட் பண்ணிடுறேன். 2வது உறுப்பு 10 கிடையாது. இந்த பாயிண்ட்டு தான் நீங்கள் கவனமாக புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கல அப்படின்னா கண்டிப்பாக மிஸ்டேக் ஆயிரும். ஆன்சர் வேறு ஏதோ போயிடலாம். இங்கே கொடுத்துருக்க வேறு எந்த ஆப்ஷனும் தப்பான ஆன்சர் கூட வந்துடலாம். ஓகேவா. இப்போ இவங்க 10ன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கு என்னென்னா முதல் 2 உறுப்புகளுக்கான கூடுதல். இதுதான் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய பாயிண்ட்டு. ஓகேவா. இப்போ முதல் 2 உறுப்புக்கான கூடுதல் 10னா மொதல் உறுப்பில் வந்துட்டு நம்ம இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுறோம் எதுவோ அது ஆன்சர் தான் மொதல் உறுப்பு ஏங்கிறது. ஆனால் 2வது உறுப்பு கவனிங்க. 2வது உறுப்போட கூடுதல் 10ன்னு வரணும். அப்போ 3ஓட எதை ஆட் பண்ணால் நம்மளுக்கு 10 கிடைக்கும், 7. அப்போ இப்போ தான் சீரிஸ் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். மொதல் நம்பர் 3, 2வது உறுப்பு 7. இதில் வந்து அவங்க 8வது உறுப்பு கேட்குறாங்க. எல்லாத்துலையும் என்னென்ன ஆடாது, 4 நாளாக ஆடாதுல. நீங்கள் லாஜிக்கலாகவே போட்டுக்கோங்க. ஏன்னா கம்மியான நம்பர் தான். 8வது உறுப்பு தான். ஃபஸ்ட்டு 3, அடுத்து 7, 7 + 4 11, 11 + 4 15, 15 + 4 19, 19 + 4 23, 23 ப்ளஸ் இப்போ இது 1வது உறுப்பு, 2வது உறுப்பு, 3வது உறுப்பு, 4வது உறுப்பு, 5வது உறுப்பு, 6வது உறுப்பு. ஓகேவா. அடுத்து இப்போ இங்கே 7வது உறுப்பு அப்படின்னா 23 + 4 27, 27 + 4 31. இதுதான் அந்த 8வது உறுப்பு. ஓகே. 6வது உறுப்பு இங்கே நோட் பண்ண, 7வது உறுப்பு இங்கே, 8வது உறுப்பு 31. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா. நீங்கள் n வேல்யூ 8ன்னு இந்த ஃபார்முலாவில் 2n² + n இந்த வேல்யூலே நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வருதுங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். n² 64, 64 + 64 × 2 128. இந்த n வேல்யூ ப்ளஸ் 8ன்னே நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போ 8 நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது 136 கிடைக்குது. ஆகா, இதுதான் வந்து 8வது உறுப்பு அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அவசரத்தில் ஆப்ஷன் ஏ நம்ம சூஸ் பண்ணிடுவோம். ஆனால் ஃபார்முலா என்ன, இவங்க கொடுத்துருக்க பேட்டர்ன் கூடுதலுக்கான ஃபார்முலா. ஆனால் அவங்க கேட்குறது 8வது உறுப்பு என்னங்கிற மட்டும் கண்டுபிடிச்சா போதுங்கிறது. ஓகேவா. அப்போ இந்த ரெண்டு விதத்தில் நீங்கள் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படிலாம் ஆன்சர் வர பாசிபிள் இருக்குது. தப்பான ஆன்சரையும் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. நல்லா தெளிவாக புரிஞ்சு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா. இது ஆன்சர் கிடையாது, இதுதான் ஆன்சர். அப்போ நான் இந்த கண்டுபிடிச்ச இந்த n வேல்யூ 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு நான் ஒரு தெளிவுக்கு வந்துடணும். அப்போ 2 உறுப்புகளுக்கான கூடுதல் தான் அந்த 10ங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போது மொதல் உறுப்போட எந்த நம்பரை ஆட் பண்ணால் நமக்கு 10 கிடைக்கும். அதிலிருந்து நம்ம அடுத்தடுத்த உறுப்பு என்னங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி கண்டுபிடிச்சாலும் ஓகே. ஆர் ஏ வேல்யூ இங்கே 3ன்னு கண்டுபிடிச்சிட்டோம், டி வேல்யூ நம்ம 4ங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், n வேல்யூ 8ங்கிறது நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நீங்கள் டிஎன் ஃபார்முலாவிலே சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா. ரைட். நல்லா தெளிவாகவே ஒவ்வொரு கொஸ்டினுமே ரொம்ப தெளிவாகவே நான் சொல்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். இந்த ஃபார்முலா பேஸ்லேயே வந்துட்டு இந்த 224வது கொஸ்டின் பாருங்கள். n × n + 1 இந்த ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது வந்துட்டு என்ன, n வேல்யூ ஒரு ஈவன் நம்பராக இருக்கும்போது, இரட்டைப்படை வேல்யூவாக இருக்கும்போது. அதே இது 2n / n² + 1ன்னு ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு என்ன, n வேல்யூ ஒற்றைப்படை இருக்கும்போது. ஸோ இங்கே ஒரு ஃபார்மேட்டே கொடுத்துட்டாங்க. அடுத்து அவங்க என்ன கேட்குறாங்க, தொடர்வரிசையின் 7வது உறுப்பு 10வது உறுப்போட பெருக்கல் பலன் என்ன அப்படிங்கிற கேட்குறாங்க. அப்போ 7ங்கிறது என்ன, ஆட் நம்பர், 10ங்கிறது ஈவன் நம்பர். அதுக்கு தேவையான ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிடணும். ஓகேவா. இப்போ ஃபஸ்ட்டு 7ங்கிறதுக்கு ஒற்றைப்படை என்ன, ஃபஸ்ட்டு கீழே கொடுத்துருக்கிறது என்ன, 2 × 7 / n². அப்போ 7² + 1. இதுதான் அவங்க கொடுத்துருக்க ஃபார்மேட். பெருக்கப்படனால நான் இன்ட்டு நோட் பண்ணிடுறேன். 10வது உறுப்போட பெருக்கப்பேன். 10ங்கிறது ரெட்டைப்படையான, அப்போ மேலே இருக்குது 10 × 10 + 5. ஓகே. n × n + 1ங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்களா. ரைட். இதை சிம்ப்ளை பண்ணுங்கள், நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். இதுனாங்க 14 / 49 7 49 + 1 50 இன்ட்டு இங்கே 10 × 15. ஓகேவா. இப்போ இதில் சிம்ப்ளை பண்ணுங்கள். 1 10 10 5 10 50 1 5 5 35 15. 14 × 3 என்ன, 14 × 3 42.
அப்போது ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிளாகவே அவங்க கொடுத்துருக்க பேட்டர்னை கரெக்டாக மிஸ்டேக் இல்லாமல் நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னாவே நமக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் இதே இதிலே வந்துட்டு அடுத்த ஒரு உறுப்புகளோட எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. அதுக்கு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான 2 கேட்டகரி இருக்குது. ஓகே, ஸோ அதை நான் 2வது பார்ட்டில் எடுக்கிறேன். ஏன்னா இதுவே ரொம்ப டைம் எடுத்திருக்கு. நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த பார்ட்டு செகண்ட் பார்ட்டுங்கிறதே நான் இன்றைக்கே உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.